ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதன் ராஜினி குக்கிங் சேனல். என்னுடைய சேனலை பார்க்குற எல்லாருக்குமே புது வருட வாழ்த்துக்களை நான் தெரிவித்து கொள்கிறேன். இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ கிச்சனில் நாங்கள் மெல்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஆர்கனைசர் பற்றிய வீடியோ தான் இந்த வீடியோ இருக்க போது. இந்த வீடியோ கட்டாயம் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை முழுமையாக பாருங்க. பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு புதிய வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். முதலாவது ஆர்கனைசர் என்னென்று பார்த்தீங்களென்றால் இந்த ட்ராக் தான். இந்த ரேக் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு கெவியான ட்ராக் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் இவ்வளவு தான் பாரம் நீங்கள் வச்சாலும் இது அசையாது. அவ்வளோ ஒரு கெவியான ஒரு ட்ராக் தான். இது நான் ஆல்ரெடி 2-3 வாங்கி நான் யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ட்ராக்கை நாங்கள் நிறைய விதமாகவே நாங்கள் இதை யூஸ் பண்ணலாம். முதலாவது பார்த்தீங்களென்றால் இது என்னுடைய டீ போடக்கூடிய எல்லா திங்ஸுகளையும் நான் இதில் தான் வச்சிருக்கிறேன். இப்போ இந்த ட்ராக்கை நான் இந்த சுகர் போத்தல் இருக்கிற இடத்துல பாருங்க நான் வச்சிருக்கிறேன். இதில் வச்சு போட்டு நான் இதில் தேயிலையை நான் வச்சு விட போகிறேன். அல்லது தேயிலை இல்லாட்டிக்கு இதே போல் என்ன எங்கள்கிட்ட 2 போத்தல் இருந்தால் கூட நாங்கள் மேலே வச்சு விட்டோமென்றால் பார்க்கும்போது அந்த இடம் எங்களுக்கு நீட்டாகவும் இருக்கும், க்ளீன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். அதை விட எங்களுக்கு அந்த இடத்துல ஸ்பேஸ் உள்ள இடமாகவும் அது எங்களுக்கு இருக்கும். கட்டாயம் நீங்கள் ஆர்கனைசர் 2 வாங்குறதா இருந்தால் இது போல் யூஸ் பண்ணக்கூடிய ஆர்கனைசர் வாங்கினீங்கள் என்றால் எங்களுக்கு இது எல்லா விதத்திலையும் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஆர்கனைசராக இருக்கும். இதே ஆர்கனைசரை வச்சு பார்த்தீங்கன்றால் இப்போ நான் இந்த உப்பு ஜாடி 2ஐயும் இந்த கவுண்டர் டாப்பில் தான் நான் வச்சிருக்கிறேன். இருந்தாலும் எனக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் கொஞ்சம் நட்ஸுகள் போட்டு வச்சிருக்கிறதுக்காக நான் இதே போல் ஒரு 3 கண்டெய்னர் இருக்கக்கூடிய மாதிரி வாங்கியிருக்கிறேன். ஆனாலும் எனக்கு இதை இதில் வைக்க முடியாது. இப்போ இந்த ட்ராக்கை பார்த்தீங்களென்றால் நான் இதில் வைக்க போகிறேன். வச்சு போட்டு இந்த உப்பு ஜாடி 2ஐயும் தூக்கி நான் இதுக்கு மேலே வைக்க போகிறேன். இதுக்கு மேலே வச்சு போட்டு அந்த நட்ஸ் போட்டிருக்கிற அந்த கண்டெய்னரை நான் இந்த கீழ்ப்பகுதியில் வச்சு விட போகிறேன். இப்போ பாருங்க, முதல் இந்த இடம் எப்படி இருந்தது, இப்போ இந்த இடம் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் இதில் 2 உப்பு ஜாடியும் வச்சுட்டேன். நான் ஆசைப்பட்டதை போல் அந்த நட்ஸ் வைக்கிற அந்த கண்டெய்னரையும் நான் அதில் வச்சுட்டேன். இப்படி வச்சு போட்டு நாங்கள் இந்த இடத்தை க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதும் எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்கும். இந்த நட்ஸ் கண்டெய்னரை இப்படியே நாங்கள் இங்கால் எடுத்து போட்டு நல்ல வடிவாக ஏதாவது ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு துணியை வச்சு நாங்கள் துடைச்சி விட்டுட்டோம் என்றால் அந்த இடம் எங்களுக்கு எப்பையும் க்ளீனாகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கும். அடுத்த ஆர்கனைசர் என்னென்று பார்த்தீங்களென்றால் இது நாங்கள் சிவரில் ஆணி அடிக்காதபடிக்கு நாங்கள் இதை ஒரு செல்ஃபாக கூட யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓல் ஸ்பைசி எல்லாம் நான் இது போல் ஒரு இடத்துல தான் நான் வச்சு பாவிப்பேன். நான் அங்கால சிவருக்கும் அந்த கபர்ட்டுக்கும் இடையில் ஒரு சின்ன துவாரம் இருக்குது. அதால் எல்லாமே விழுந்துட்டுது. அதில் ஒரு 4-5 தான் எனக்கு மிகுதியாக இருக்குது. அதுக்காக பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் இது ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். இது நீங்கள் லோக்கல் ஷாப்பில் கூட பார்த்து வாங்கி கொள்ளலாம். அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு தேவையான இந்த ஓல் ஸ்பைசி எல்லாம் நான் இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் என்றால் நான் பக்கத்துலேயே அடுப்பு இருக்குது. எனக்கு என்ன தேவையோ அந்த நேரம் நான் இதை எடுத்து ஜூஸ் பண்ணி போட்டு திருப்பையும் எனக்கு இதில் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதை விட பார்த்தீங்களென்றால் இது எங்களுடைய சிவரிலேயே நாங்கள் இதை ஒட்டி இதில் நாங்கள் எல்லாத்தையும் வச்சு யூஸ் பண்ணுறதால எங்களுக்கு இடம் நல்ல சேவாக இருக்கும். இது எந்த இடத்துல இருந்ததோ அந்த இடம் எங்களுக்கு நல்ல ஒரு இடைவெளியாக இருக்கும். அதில் நாங்கள் க்ளீன் பண்ணுறதும் எங்களுக்கு அந்த இடம் ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா நான் கிறிஸ்மஸ் டைம் எடுத்ததால் இதில் நான் கிறிஸ்மஸுக்கு தேவையான சில டெக்கரேஷன் திங்ஸுகளை நான் இதில் டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறேன். யாருமே எதுவும் நீங்கள் தப்பாக நினச்சி கொள்ள வேண்டாம். ஏனென்றால் அந்த டைமில் எடுத்தபடியாக என்னுடைய கிச்சன் நான் கிறிஸ்மஸ் டீமில் தான் நான் எல்லாமே டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணுமென்றால் என்னுடைய இன்னொரு சேனல் இருக்குது, தமிழ் மாம் இன் ஃப்ரான்ஸ். அந்த சேனலில் நீங்கள் விசிட் பண்ணி தேவைப்பட்டால் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இந்த ஆர்கனைசருக்கு கீழே பார்த்தீங்களென்றால் கேங்கிங் மாதிரி அந்த பின்னுகள் இருக்குது. இப்போ அதில் கைக்கு தேவையான பொருட்களையும் நான் இதில் பாருங்க கேங் பண்ணி விட்டுருக்கிறேன். இதை கூட எனக்கு ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணி போட்டு திருப்பியும் அந்த இடத்துல நான் அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன் என்றால் எனக்கு இந்த வைக்கிற இடமும் சேவ் ஆகும்.
அடுத்த ஆர்கனைசர் என்னென்று பார்த்தீங்களென்றால் இந்த கப் ஹோல்டர் தான். இந்த கப் ஹோல்டர் வாம்போ தான். நான் இது ரீசெண்டாக தான் இது வாங்கியிருந்தேன். நான் உண்மையிலும் அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் கப் எல்லாத்தையும் கழுவி நாங்கள் ஒரு பாத்திரத்தில் வைக்கிறதோ அல்லது நாங்கள் ஒரு வேறு இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் என்றாலோ சில வேளையில் அந்த கப்பின் பிடியல் தட்டுப்பட்ட உடனே உடைஞ்சிரும். சில வேளையில் அந்த கப்பின் வாய்ப்பகுதி கூட எங்களுக்கு அந்த உடைஞ்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் எத்தனையோ கப்புகள் நான் கூட தூக்கி டஸ்ட்பினில் போட்டிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஆர்கனைசர் நாங்கள் வாங்கிட்டோம் என்றால் இதில் நாங்கள் எங்களுக்கு தேவையான டீ குடிக்கக்கூடிய கப்புகளை இதில் நாங்கள் கேங் பண்ணி விட்டுட்டோம் என்றால் அதை தூக்கி நாங்கள் ஒரு இடத்துல வச்சிருவோம். வச்சுட்டு நாங்கள் அப்பப்போ தேவைக்கடுத்து யூஸ் பண்ணினோம் என்றால் எங்களுடைய இந்த கப்பும் எப்பையும் புதுசு போலவும் இருக்கும். நீண்ட நாளைக்கும் வச்சு நாங்கள் இதை பாவிக்கலாம். அதால் இந்த கப்பை நாங்கள் எங்கே அடுக்கி வைக்கிறோமோ அந்த இடமும் எங்களுக்கு சேவாகும். அதை விட பார்த்தீங்களென்றால் அடிக்கடி கப்பு வாங்காமல் எங்களுடைய பணத்தையும் நாங்கள் மிச்சப்படுத்தி கொள்ளலாம். இந்த கப் ஹோல்டர் பார்த்தீங்களென்றால் பாம்போவில் மட்டும்தான் நாங்கள் வாங்கணுமெண்டா. இதே போல் மெட்டலில் கூட இருக்குது. இந்த மெட்டலில் கூட நீங்கள் வேண்டினீங்கள் என்றால் இதுக்கும் நீண்ட நாளைக்கு எங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் 6 கப்பும் 6 சோசரும் நான் இதில் பாருங்க நல்லபடியாக அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறேன். அடுத்த ஆர்கனைசர் என்னென்று பார்த்தீங்களென்றால் ஒரு மெல்லிய கம்பியால் பின்னப்பட்ட ஒரு கூடை மாதிரி தான். இந்த கூடைக்குள்ளே எங்களுக்கு விருப்பமான திங்ஸுகளை நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். இதுக்குள்ளே நாங்கள் பார்த்தீங்களென்றால் வெங்காயம் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். அதுவும் பெரிய வெங்காயம் அல்லது பூண்டு இஞ்சி அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். அல்லது உருளைக்கிழங்கு விருப்பமெண்டா அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். அல்லது எங்களுக்கு இதுக்குள்ளே நாங்கள் முட்டை வைக்கணுமெண்டா கூட அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். இதுக்குள்ளே எங்களுக்கு விருப்பமான பொருட்களை நாங்கள் அரேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சு போட்டு எங்களுக்கு எந்த இடத்துல இதை நாங்கள் வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு விட்டோமென்றால் அந்த பொருள் எங்களுக்கு நீண்ட நாளைக்கு பழுதாகாமல் இருக்கும். ஏனென்றால் இது காற்று போகக்கூடிய மாதிரி இது இருக்கிறபடியால் எங்களுக்கு இதுக்குள்ள எந்த பொருளை வச்சாலுமே பழுதாகாது. அடுத்த ஆர்கனைசர் என்னென்று பார்த்தீங்களென்றால் இந்த கேங்கர் தான். இந்த கேங்கரும் பார்த்தீங்களென்றால் உண்மையில் எனக்கு அவ்வளவுத்துக்கு யூஸ் ஆகுது. இதை நான் அந்த கபர்ட்டுக்கு உள்பகுதியில் இருக்கக்கூடிய கதவில் தான் நான் இதை ஒட்டி இருக்கிறேன். நாங்கள் ஆணி எதுக்குமே போட வேண்டிய தேவையே இல்லை. எங்களுக்கு அப்படி இதில் எங்களுக்கு ஒட்ட விருப்பம் இல்லைன்றால் எங்கேயாவது நாங்கள் ஒரு சிவரில் கூட நாங்கள் இதை ஒட்டிட்டு எங்களுக்கு தேவையான என்னென்ன பொருட்களோ அந்த பொருட்களை நாங்கள் இதில் நல்ல வடிவாக கேங்கிங் பண்ணி கொள்ளலாம். இதில் பார்த்தீங்களென்றால் நான் என்னுடைய கவுண்டர் டாப்புக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற பக்கத்தில் கூட நான் இதே போல் கேங்கர் வாங்கி நான் அதில் ஒட்டி இருக்கிறேன். அதே போல் இது சிங்கின்ற அந்த கபர்ட்டின் உள்கதவு பக்கத்தில் எனக்கு கிளீனிங்குக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் நான் இதில் கேங் பண்ணி வச்சிருக்கிறேன். அடுத்த ஆர்கனைசர் என்னென்று பார்த்தீங்களென்றால் இந்த பாம்போ ரேக் தான். இந்த ட்ராக்கை நாங்கள் சாப்பிட்ற பிளேட்டுகள் இதில் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். அல்லது நாங்கள் இந்த சட்டிகளுக்கெல்லாம் போடக்கூடிய அந்த மூடியை நாங்கள் இதில் நல்ல வடிவாக அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். அல்லது இதில் நாங்கள் கட்டிங் போட்டுகள் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். உங்களுக்கு என்னத்துக்கு இது தேவைப்படுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சு கொள்ளலாம். இது பாம்போவில் மட்டும்தான் நீங்கள் வாங்கணுமெண்டில்லை. உங்களுக்கு அந்த கம்பி மாதிரி எல்லாம் இருக்குது அந்த மெட்டீரியலில் நீங்கள் அதை கூட வாங்கி கிச்சனில் நீங்கள் மல்டி யூஸாகவே நீங்கள் இதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். அடுத்த ஆர்கனைசர் என்னென்று பார்த்தீங்களென்றால் இதுவும் ஒரு பாம்போ ரேக் தான். இது நாங்கள் 3 டயர் உள்ளது. இது நான் இங்கே தான் வாங்கினான். என்னடா எல்லாமே பாம்போவில் இருக்குதுன்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். இது வேறு மெட்டீரியலில் கூட இருக்குது. நீங்கள் அதை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. எனக்கு என்னுடைய கிச்சன் நான் இங்கே எனக்கு பலகை மெட்டீரியலில் இருக்கிறபடியாக நான் இங்கே வாங்கக்கூடிய அந்த ஆர்கனைசரை கூட நான் இதே போல் தான் நான் வாங்கி யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கும் பார்த்தீங்களென்றால் உங்களுக்கு என்ன விருப்பத்துக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணுவீங்களோ நீங்கள் அதுக்கெல்லாமே நீங்கள் இதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். எப்படி இதை யூஸ் பண்ணினாலும் எங்கே வச்சாலும் எங்களுக்கு இடமும் சேவாகும். அதை விட பார்க்கும்போது அதில் நாங்கள் என்ன அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோமோ அந்த இடமும் எங்களுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும்.
உங்களுக்கு இதில் என்னென்ன வைக்கலாமோ உங்களுக்கு எது மனதுக்கு விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். நான் இதில் ஒரு 2-3 விதமாக இதில் அரேஞ்ச் பண்ணலாமென்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன மாதிரி அரேஞ்ச் பண்ண வேணுமென்று இல்லை, உங்களுக்கு என்னென்ன விருப்பமோ நீங்கள் உங்கள் மனதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை அரேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். இந்த ட்ராக்கும் பார்த்தீங்களென்றால் அந்த கோனர் பகுதியில் போய் எங்களுக்கு செட் ஆகிறபடியால் எந்த இடத்துலையும் நாங்கள் இதை வச்சு பொருட்களை அரேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அவ்வளவு பார்க்கும்போது நல்ல ஒரு க்யூட்டாக தான் இருக்கும். இதில் நான் இப்போ உப்பு ஜாடி கூட வச்சு காட்டுறேன், அது உங்களுடைய விருப்பம்தான். ஆனால் நான் இதில் இன்னொரு ட்ராக் கொண்டு வைக்கிறது, அதால் நான் இந்த ட்ராக்கில் பிளேட்டுகள் தான் நான் அரேஞ்ச் பண்ணி என்னுடைய கபட்டுக்கு உள்ளே நான் வச்சிருக்கிறேன். அதால் எனக்கு க்ளீன் பண்ணுறது அவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்குது. இந்த கபட் பகுதி கூட எனக்கு க்ளீன் பண்ண வேண்டிய தேவையே எனக்கு வாரையில். ஏனெண்டா அப்பப்போ நான் இதை எடுத்து சும்மா துடைச்சி விட்டுட்டேன்டா இந்த இடம் பார்க்கும்போது எப்பயுமே எனக்கு நீட்டாக இருக்கும். இந்த ஆர்கனைசர் எல்லாம் எனக்கு அவ்வளவுத்துக்கு கிச்சனில் யூஸ் ஆகுது. அடுத்த ஆர்கனைசர் என்னென்று பார்த்தீங்களென்றால் இந்த கேங்கிங் பாஸ்கெட். இந்த கேங்கிங் பாஸ்கெட் நான் ஒரு 4-5 வச்சிருக்கிறேன். இது கிச்சனில் மட்டுமில்லை, நாங்கள் வீடு ஃபுல்லாகவே நாங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அவ்வளவுத்துக்கு இந்த கேங்கிங் பாஸ்கெட் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக எனக்கு இருக்குது. இதில் பார்த்தீங்களென்றால் நான் இந்த கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு மேலே இருக்கிற அந்த கபர்ட் பகுதியில் தான் நான் இப்போ இதை கொழுவி இருக்கிறேன். ஏனெண்டா நான் இதில் டீ குடிக்கிற எல்லா பொருட்களுமே நான் இந்த கபர்டில் வச்சிருக்கிறபடியாக சில வேளையில் நாங்கள் இதில் எங்களுக்கு தேயிலை அடிக்கடி டீ குடிக்கிற நாங்கள் என்றால் இந்த தேயிலையை இப்படி வச்சிட்டோம்னால் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி எங்களுக்கு இதில் தேயிலை வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை நாங்கள் இதில் எங்களோட கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய கிச்சன் டவல் நாங்கள் வைக்க போகிறோமெண்டா இதில் நாங்கள் கிச்சன் டவல் எல்லாத்தையும் நல்ல வடிவாக மடித்து அழகாக அடுக்கி போட்டு நாங்கள் இதில் கேங் பண்ணி விட்டுட்டோமென்றால் இந்த இடம் பார்க்கும்போது எங்களுக்கு அழகாகவும் இருக்கும். அதை விட நாங்கள் நின்று கை எட்டுற தூரத்திலேயே அதில் கிச்சன் டவல் இருக்கிறபடியாக நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறதும் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்களென்றால் அதே சேம் கேங்கிங் பாஸ்கெட் வாங்கி நான் இந்த பகுதியில் கொழுவி இருக்கிறேன். இது என்னுடைய கவுண்டர் டாப் நான் துடைக்கக்கூடிய மைக்ரோஃபைபர் க்ளோத். இதையும் நான் அழகாக மடித்து இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்றால் என்னுடைய கிச்சனில் பாத்திரங்கள் எல்லாம் நான் கழுவி ஈரம் துடைச்சி அரேஞ்ச் பண்ணுவேன், அதை தான் நான் அதில் வச்சிருக்கிறேன். இது இங்கெல்லாம் பார்த்தீங்களென்றால் அதே சேம் கேங்கிங் பாஸ்கெட்டுக்கு நான் டீ குடிக்கிற கப் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்போ ஒரு பொருள் எங்களுக்கு எத்தனை தேவைக்கு யூஸ் ஆகுதுண்டு நாங்கள் கிச்சனுக்கு ஆர்கனைசர் பார்த்து வாங்கும்போது நாங்கள் இப்படி வாங்கிட்டோம்னால் எங்களுக்கு பணம் மிச்சப்படுத்தலாம். அடுத்த ஆர்கனைசர் என்னென்று பார்த்தீங்களென்றால் இந்த ஸ்பூனுகள் கத்திகள் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இந்த கத்திரிக்கோல் எல்லாமே அந்த கட்லரி ஐட்டம் வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் தான். இது பார்த்தீங்கன்னா தண்ணி வடியக்கூடிய மாதிரி அதில் எங்களுக்கு அந்த ஒட்டைகள் எல்லாம் விட்டுருக்கு. இது இப்படி மெட்டீரியல்லையும் இருக்குது, பாம்போ மெட்டீரியல்லையும் இருக்குது. என்னட்ட ரெண்டும் இருக்கிறபடியாக எனக்கு இது அவ்வளவு யூஸ் ஆகுது. இதில் நாங்கள் அழகாக இந்த கரண்டிகள் எல்லாத்தையும் நாங்கள் கழுவி வச்சிட்டோமென்றால் அது எங்களுக்கு தண்ணி வடியவும் அதில் துவாரம் இருக்கிறபடியாக ஈஸியாக இருக்கும். அதே போலவே இந்த ஹோல்டர் பாம்போவில் இருக்குது. இந்த மரக்கரண்டிகளை இதுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்கும். அதை விட நாங்கள் இந்த மரக்கரண்டிகள் வைக்கக்கூடிய இடங்களும் எங்களுக்கு சேவாகும். அதை விட பார்த்தீங்களென்றால் எல்லாமே ஒரு இடத்துல வச்சு விட்டோம்னால் எங்களுக்கு தேட வேண்டிய தேவையும் இருக்காது. இதே போல் நாங்கள் இப்படி ஒரு ட்ராக்கில் வச்சு விட்டோம்னால் கையை கட்டுற தூரத்தில் இருக்கும்போது எங்களுடைய சமையலும் ஈஸியாக இருக்கும். அடுத்த ஆர்கனைசர் என்னென்று பார்த்தீங்களென்றால் இது ஒரு பாம்போ ரேக் தான். இந்த ட்ராக்கில் நான் சமையலுக்கு தேவையான எல்லா மசாலாக்களையும் நான் அடுப்புக்கு பக்கத்தில் கை தொடுற இடத்துலையே நான் வச்சிருக்கிறேன். இதுவும் எனக்கு நல்ல ஒரு ஜூஸாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்று நினைக்கிறேன். இது போல் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களை சேரும். ஓகே, பபாய்.